கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை வனாந்தரத்தில் படைக்கவில்லை. அவர் உங்களை ஏதேன் தோட்டத்திலே படைத்தார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை எகிப்திலே விட்டுவிடவில்லை. உங்களை எகிப்திலிருந்து உலகத்திலே மிகவும் செழிப்பான கானானுக்கு தான் உங்களை அழைத்தார். அப்படியானால் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிற பொழுது வனாந்தர மனநிலையோடு, பாடுகள் நிறைந்த மனநிலையோடு நீங்கள் அவரை அணுகாதீர்கள், அவரை தேடாதீர்கள். ஏனென்றால் அந்த வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை அல்ல. அவர் உங்களை வனாந்தரத்திலே படைத்து பாடுகள் என்றால் என்ன என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஏதெனிலே கொண்டு போகவில்லை. ஏதெனில்தான் உங்களை படைத்தார். நீங்கள் இன்றும் சொல்லப்போனால் வனாந்தர வாழ்க்கை என்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை. அது கீழ்ப்படியாமையின் வாழ்க்கை, அது அவிசுவாசத்தின் வாழ்க்கை. பாடுகள் நிறைந்த வாழ்க்கை என்பது கர்த்தருக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை, அது அவிசுவாசத்தின் வாழ்க்கை. அப்போ கர்த்தர் விரும்பத்தக்க வாழ்க்கை என்னவென்றால் அது ஏதேனின் வாழ்க்கையும் கானானின் வாழ்க்கையும் தான். நீங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்திருந்தால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு இரண்டு வாழ்க்கை தான் இருக்கிறது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று வனாந்தர வாழ்க்கையா, கானானின் வாழ்க்கையா? நீங்கள் கீழ்ப்படியாதவராய் இல்லை என்றால் அவிசுவாசத்தினால் நீங்கள் வனாந்தர வாழ்க்கைக்குள் போகலாம். நீங்கள் விசுவாசம் உள்ளவராய் கானானின் வாழ்க்கைக்குள் போகலாம். நீங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்திருந்தால் உங்களுக்கு முன்பு இரண்டு வாய்ப்புகள் தான். ஒன்று வனாந்தர வாழ்க்கை, ஒன்று கானானின் வாழ்க்கை. உங்கள் கர்த்தர் உங்களை வனாந்தரத்திலே விட்டுவிடும்படி, எகிப்திலே விட்டுவிடும்படி உங்களை படைக்கவில்லை. அந்த வாழ்க்கையை உங்களுக்காக நியமிக்கவில்லை. அதனால் நீங்கள் கர்த்தரை தேடுகிற பொழுது பாடுகள் நிறைந்த வாழ்க்கையை குறித்த அந்த சிந்தையோடு நீங்கள் தேடாதீர்கள். கர்த்தரை உங்கள் ஏதேனை குறித்து வாழ்க்கை தான் வைத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை குறித்து தேடுங்கள். அந்த சிந்தை உங்களுக்குள் இருக்கட்டும். கானானின் வாழ்க்கைக்குரிய சிந்தை உங்களுக்குள் இருக்கட்டும். அதுதான் உங்களை பற்றிய கர்த்தருடைய சிந்தையாயிருக்கிறது. ஆமென்.